Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட monetization, ratings இதெல்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ தான். இது வந்து நிறைய நாளைக்கு முன்னாடியே फ्रेंड्स வந்து இந்த டவுட் கேட்டிருக்காங்க. அதாவது நம்மளுடைய சேனல் monetizationல இந்த மாதிரி ads அப்படினு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அத பத்தி டீடைலான ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம கொஞ்சம் டிலே பண்ணி இன்னைக்கு வந்து வீடியோ போடுறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அத ஃபுல்லா வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ண போறேன். என்னன்னா என்னோட சேனல்லையுமே ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு. சோ அதையுமே நம்ம இதிலே தான் செக் பண்ணி எப்படி வந்து சரி பண்ணியிருக்கோம் எல்லாமே நம்ம டீடைலா வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து YouTube என்னோட ஃபோன்ல தான் ஓபன் பண்ணியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா Chromeல டெஸ்க்டாப் சைட் மோட்ல வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். நீங்க லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல பண்றீங்க அப்படினா சும்மாவே ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஒரு டாலர் சிம்பல் ஒன்னு நமக்கு வந்து வரும். இந்த டாலர் சிம்பல் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா சேனல் மானிட்டைசேஷன் அப்படிங்கற இந்த பேஜுக்குள்ளாடி வந்து வந்துரும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சேனல் வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆயிருந்து அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷோ ஆகும். அதே வந்து பாத்தீங்கன்னா சேனல் இன்னும் மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆகல அப்படினா உங்க சேனல்ல எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, உங்க சேனலுக்கு மானிட்டைசேஷன் வாட்ச் ஹவர்ஸ் வந்து எவ்வளவு வந்திருக்கு அது மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சோ அதனால மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆகாதவங்க இந்த வீடியோ நமக்கு தேவையில்லை அப்படி நினைக்காதீங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா தேவையான ஒண்ணு. என்னன்னா நம்ம வந்து ஆட் ஃப்ரெண்ட்லி கண்டென்ட் வந்து நம்ம கொடுக்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதோட ரேட்டிங்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ கட்டாயம் ஃபியூச்சர்ல உங்களோட சேனல் வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஃப்ரெண்ட்லி கண்டென்ட் நீங்க கொடுத்திருந்தா மட்டும் தான் உங்களுடைய வீடியோக்கள்ல வந்து விளம்பரங்கள் வந்து வரும். சோ அது பத்தின விஷயங்கள் எல்லாம் நம்ம இதுல வந்து பார்க்கலாம். சோ எல்லாரும் பாத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த ஆட்ஸ் பத்தி தான் நம்மளோட फ्रेंड्स எல்லாம் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஆட் suitability அப்படினு சொல்லி வரும். இதுல எனக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு green கலர்ல ஒரு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கிட்டு you have rated most videos accurately அப்படினு கொடுத்திருக்காங்க. இது என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது நம்மட்ட வந்து ஒரு ரேட்டிங் கேக்கும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அதுல டிக் மார்க் எல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் ரேட்டிங் அப்படிங்கறது கொடுப்போம். அத பத்தி உங்களுக்கு டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படினா how to upload a video 2021 அப்படினு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கேன். ஒரு 1 month முன்னாடி போட்டுருக்கேன். அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீடைலா வந்து தெரியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுல வந்து ரேட்டிங் கொடுக்கறோம்ல, நம்ம வந்து ரேட்டிங் கொடுப்போம். அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா YouTube தரப்புல இருந்து நமக்கு வந்து ரேட்டிங் கொடுப்பாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது நம்ம ரேட்டிங் வந்து கரெக்ட்டா கொடுத்தோம்னா நமக்கு green டாலர் வந்து வந்துரும். ஆனா வந்து அதுக்கு அப்புறமா ஒருவேளை நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து தப்பா இருக்கு அப்படினா YouTube தரப்புல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த green கலர் டாலரை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு நமக்கு வந்து அதுக்கு ஏத்தது மாதிரி yellow இல்லனா red அந்த மாதிரி வந்து மாத்தி வந்து கொடுப்பாங்க. இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க கொடுத்திருக்கக்கூடிய ரேட்டிங் வந்து கரெக்ட்டா இருக்குறதுனால மோஸ்ட்லி நீங்க வந்து ஆட் ஃப்ரெண்ட்லி கண்டென்ட் தான் கொடுத்திருக்கீங்க அப்படிங்கறத பத்தி சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து செய்ய வேண்டியது என்ன அப்படினா வியூ ரேட்டிங்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஒரு 10 வீடியோ வந்து இதுல வந்து காமிக்குது. நெக்ஸ்ட் 10 வீடியோ பார்க்கணும் அப்படினா இந்த ஏரோ மார்க் வந்து கொடுத்திருக்காங்கல, ஜஸ்ட் இத கிளிக் பண்ணோம் அப்படினா அடுத்த 10 வந்து பார்க்கலாம். இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட வீடியோ வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்னைக்கு வந்து அந்த வீடியோல அந்த ரேட்டிங் வந்து பண்ணிருக்கோம் அது வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறமா யுவர் ரேட்டிங் அப்படினு சொல்லி போட்டுட்டு எல்லாமே green இதான் கொடுத்திருக்காங்க. டாலர் சிம்பல் வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறமா YouTubeோட ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ சில நேரங்கள்ல நம்ம கொடுக்கிறது green கலர்ல இருக்கும். பட் வந்து YouTube தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா yellow கலர்ல வந்து கொடுத்திருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ டைப் அப்படினு கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படினு கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். சோ நம்ம என்ன மாதிரி ரேட்டிங் கொடுத்திருக்கோம், YouTube நமக்கு என்ன மாதிரி ரேட்டிங் கொடுத்திருக்கு அப்படிங்கறத நம்ம தனியா வந்து கரெக்ட்டா ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். சோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யுவர் ரேட்டிங் பார்க்கணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது. எனக்கு நம்ம மேக்ஸिमम நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோக்கு green தான் நமக்கு வந்து கொடுத்திருப்போம். இப்போ YouTubeோட ரேட்டிங் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் YouTube ரேட்டிங் அத வந்து கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இடம் இருக்கு உங்களுக்கு. ஒன்னு வந்து லிமிட்டட் ஆட்ஸ் அப்படினு கொடுத்திருப்பாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சேஃப் ஃபார் ஆட்ஸ் அப்படினு கொடுத்திருக்காங்க. லிமிட்டட் ஆட்ஸ் அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ்க்கு நமக்கு வந்து yellow கலர் வரும்ல, அதுதான் நம்ம லிமிட்டட் ஆட்ஸ் அப்படினு சொல்லுவோம். சோ நம்மளோட சேனலுக்கு ஏதாவது லிமிட்டட் ஆட்ஸ் வந்து YouTube தரப்புல இருந்து கொடுத்திருக்காங்களா அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த பாக்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அப்ளை அப்படினு கொடுக்கலாம். கொடுத்துட்டு பார்த்தோம் அப்படினா நம்மளோட சேனல்ல ஏதாவது வீடியோ இருக்குனா வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு வீடியோ நான் வந்து போட்டுருக்கேன். மை ஸ்டுடியோ டூர் தமிழ் அப்படினு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கேன். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரேட்டிங் வந்து green தான் இருக்கு. பட் அதே வந்து பாத்தீங்கன்னா YouTubeோட ரேட்டிங் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா yellow கலர்ல வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரிக்வெஸ்ட் ரிவ்யூ அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம மேனுவலா ரிவ்யூ வந்து கொடுப்போம்ல, அதுதான். நம்ம வந்து நம்மளோட வீடியோ கரெக்ட்டா இருந்தும் சில நேரங்கள்ல YouTube தரப்புல இருந்து yellow கலர் வரதுக்கு நமக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. சில நேரம் நம்ம சைடு கூட மிஸ்டேக் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ இந்த வீடியோவை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தவறுகள் பெருசா இருக்கிறது மாதிரி தெரியல. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா ரிக்வெஸ்ட் ரிவ்யூ வந்து கொடுக்கலாம் அப்படினு நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம சைடு மிஸ்டேக் இருக்குன்னா நம்ம வந்து கொடுக்க கூடாது. நம்ம சைடு தவறு இல்ல அப்படினா நம்ம வந்து ரிவ்யூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த வீடியோவை போய் கட்டாயமாக செக் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம சைடு அதாவது நம்மளோட டைட்டில், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா டேக் கொடுக்குறதா இருக்கட்டும், அதிலெல்லாம் ஏதாவது தவறுகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எந்த தவறுகளுமே இல்லை அப்படின்னா மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ரிவ்யூ வந்து கொடுத்துக்கணும். இல்லைன்னா அங்கே ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ரிவ்யூ வந்து கொடுக்கணும். ஏன்னா நம்ம ரிவ்யூ கொடுத்ததுக்கப்புறமா மேனுவலாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஓகே பண்ணோன்னா நம்மளோட வீடியோ வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி இதை வந்து ஓரளவுக்கு செக் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வந்து அதில் எதுவுமே தவறாக தெரியல. ஸோ நான் அதெல்லாம் ரிக்வெஸ்ட் ரிவ்யூ வந்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கொடுப்போம். ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கேட்குது, ரிக்வெஸ்ட் ஹியூமன் ரிவ்யூ அப்படின்னு இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கேட்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது நான் என்னோட வீடியோ வந்து டபுள் செக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். சொல்லிவிட்டு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரிக்வெஸ்ட் ரிவ்யூ அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அதை கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனில் இப்போ என்ன காமிக்குது அப்படின்னா ரிவ்யூ வந்து ரிக்வெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து காமிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட் வரதுக்கு நமக்கு இது டைம் ஆகும். இதில் என்ன மாதிரி ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நான் வந்து சேர்த்துட்டு இந்த வீடியோட உங்களுக்கு வந்து நான் அதை ஆட் பண்ணி நான் வந்து கடைசியில் வந்து காமிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ரிக்வெஸ்ட் ரிவ்யூ வந்து கொடுத்துட்டு கரெக்டாக 7 நாள் வந்து ஆயிடுச்சு. எனக்கு அந்த ரிசல்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது இந்த ஃபில்டர் நம்ம முதல்ல பண்ணோம்ல, இதே இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூடியூப் ரேட்டிங் தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துட்டு லிமிட்டட் ஆட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு அப்ளை அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல வந்து கொடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு வீடியோ வந்து வந்துச்சு $7. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோவுமே எனக்கு $7 கிடையாது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து காமிக்கலை. ஸோ அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி அந்த வீடியோ வந்து $3 வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் வந்து ஒயிட் ஸ்டுடியோ ஆப்பில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தா தெரியும் மானிட்டைசேஷனில் வந்து $3 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க, திஸ் வீடியோ இஸ் பீங் மானிட்டைஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இட் ஹாஸ் பீன் ரிவ்யூட் அண்ட் கன்ஃபார்ம் டு பி சூட்டபிள் ஃபார் மோஸ்ட் அட்வர்டைசர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இது வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு $3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட சேனலையும் கட்டாயமாக இது எல்லாருமே மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆனவங்க உடனே வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து கொடுத்து ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரீன் கொடுத்துருப்போம், பட் அவங்க வந்து எல்லோ கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட சேனல் ஏதாவது வீடியோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி இருக்குன்னா இப்போ நான் வந்து கொடுத்தேன்ல இதே மாதிரி நீங்களுமே வந்து அந்த ரிவ்யூ வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட வீடியோவை ஃபஸ்ட்டு போயிட்டு நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி என்னதாவது மாற்றிக்கணும் அப்படின்னா மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ரிவ்யூ வந்து கொடுத்துக்கணும். அவ்வளோதான். ஸோ வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனவங்களுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதிலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். எது வந்து நம்மளோட வீடியோ கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது ஒருவேளை நம்மளோட வீடியோவில் வந்து கரெக்டாக வந்து நம்ம அதாவது யூடியூப் பாலிசி படி கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம பாட்டுக்கு அதை வந்து க்ரீன் டிக் மார்க் வந்து கொடுக்கக்கூடாது. எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவே கூடாது. நம்ம வீடியோவில் என்ன இது இருக்கோ அதை நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணி ஆகணும். இதெல்லாமே நம்ம டீட்டெயில் ஆல்ரெடி வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுபடி நம்ம கரெக்டாக கொடுத்தாகணும். இல்லை அப்படின்னா நம்ம தப்பாக கொடுத்துட்டு நம்ம இப்போ எல்லாமே க்ரீனாக கொடுக்குறோம், அவங்க எல்லாமே நமக்கு வந்து ரெட் இல்லைனா எல்லோவாக கொடுக்குறாங்க அப்படின்னா சீக்கிரமே நம்மளோட சேனலுக்கு வந்து ப்ராப்ளம் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மானிட்டைசேஷன் வந்து டிசேபிள் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுக்கக்கூடாது. உண்மையாக நம்மளோட வீடியோவில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற ரேட்டிங் தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.